ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அதையும் நம்ம வந்து என்னென்னா மற்ற மருத்துவங்களில் வாழ்க்கை முழுவதும் மருந்து சாப்பிடணும், அப்புறம் ஸ்டீராய்டு, அப்புறம் வந்து நெப்ளைசர், இந்த மாதிரி அடுத்தடுத்த விலைகளுக்கு போயிட்டுருப்பாங்க. அது இயற்கை மருத்துவம், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அக்குபஞ்சர் போன்ற இயற்கை மருத்துவத்தில் வந்து மிக எளிதாக அதை வந்து கடந்து செல்ல முடியும். நுரையீரலுக்கான சக்திகள் அதை தூண்டுறப்ப, நுரையீரலோட ஏற்பாற்றல் அதிகப்படுத்துகிறப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தீர்வு பிடிக்க முடியும். மனசும் ஒரு காரணம். டிப்ரெஷனு அந்த அவங்களே கொண்டு நீங்கள் காஷ்மீர் கூட்டு போனாலோ, நீங்கள் ஊட்டி கூட்டு போனாலும் அவங்க ஆஸ்மா வராது. இப்போ 4 செவத்துக்குள்ள ஆஸ்மா வரும். காரணம் வந்து எமோஷனல் இன்ஜரி. இந்த மாதிரி ஒரு சின்ன மீகர் இஷ்யூ கூட மைண்டை பெருசாக மைண்டில் ஏற்றிக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்மா யதார்த்தமாக அதிகமாக வரும். இதையும் மிக எளிதாக அக்குபஞ்சர் மூலமாக ஆன்டி டிப்ரெஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, லங்ஸ் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸு. உணவு முறையில் இன்னிசத்தில் உணவுகளை இந்த ஆஸ்மா இருக்கிறப்ப குறைச்சிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உணவு சாப்பிட்றப்ப இடையிடையே தண்ணி குடிப்பாங்க. அதை தடை பண்ண வேண்டியும். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நிறைய குடிங்க. சாப்பிட்றப்ப குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரிவென்ஷன் ஃபார் எனி ஆஸ்மா லங்ஸ் ரிலேட்டட் டிசீஸ்.